Audio Jungle. This is High-Tech News TV News. Laughter Yoga Therapy by Kaveri Hospital, Alvarpet throws lights on stress management, observing World Kidney Day. Chennai, March 2024. Kaveri Hospital, Alvarpet organized a Laughter Yoga Therapy session in commemoration of World Kidney Day observed on 14th March. The event aimed at increasing awareness on stress management and how stress can be a risk factor for kidney disease. The event had participation from people who were eager to learn about the benefits of laughter therapy on overall well-being. Led by the founder and president Laughter Yoga Chennai International, Mr. Manohar Pokita, the session proved to be an enlightening and experience for all participants. Laughter therapy, known for its efficiency in reducing stress and the risk of hypertension, received acclaim from those in attendance. Diabetics and hypertension are major risk factors for chronic kidney disease. In India, approximately 20 to 30% of diabetic patients develop CKD, and about 30 to 40% of CKD causes due to the hypertension. Engaging in a regular physical activity, eating a balanced diet, and getting enough sleep can help reduce stress levels and improve overall health. Mindfulness and relaxation techniques, practices like yoga, meditation, and deep breathing can help calm and mind reduce stress. Dr. Ayyappan Ponnusamy, Medical Director and Chief Radiologist, Kaveri Hospital, Chennai, along with Dr. Al Balasubramaniam, Chief Nephrologist, Kaveri Hospital, Alvarpet, and Dr. Balaji Krishnan, Nephrologist, Kaveri Hospital, Alvarpet, actively engaged with the participants to promote holistic well-being, kidney health awareness. அனைவருக்கும் வணக்கம். இந்த காவேரி ஹாஸ்பிட்டல் சார்பாக இன்னைக்கு பெசன்ட் நகரில் நடந்த இந்த ஒரு லாஃப்டர் தெரப்பி ப்ரோக்ராம் வந்து எதுக்காக நடத்திருக்கோம்னு பார்த்தோன்றதுன்னா, 2 நாளைக்கு முன்னாடி உலக சிறுநீரக நல நாள் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி உலகம் ஃபுல்லாக கொண்டாடி இருக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் மார்ச் மாதம் 2வது வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த உலக சிறுநீரக நல நாள் அப்படிங்கிறது கொண்டாடப்பட்டு வருது. எதுக்காக இந்த ஒரு நாள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு இருந்ததுன்னா, கிட்னி டிசீஸ் அப்படிங்கிறது ஒரு சைலண்ட் கில்லர் அப்படின்னு சொல்கிறோம். யாருக்குமே இந்த கிட்னியில் வியாதி இருக்குன்னு தெரியறதில்லை. கிட்டத்தட்ட ஒரு 15% பேருக்கு வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் ஏதாவது ஒரு வகையில் சிறுநீரக பாதிப்பு அவங்களுக்கு தெரிஞ்சோ இல்லை தெரியாமலோ இருக்குங்கிறது ஒரு பயம் தரக்கூடிய ஒரு விஷயம். இது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்றதுன்னா, இந்த கிட்னி வியாதி வர்றதுக்கு முக்கியமான காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, லாங் டேர்ம் அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ் அண்ட் ஹை பிளட் ப்ரெஷர். நமக்கே தெரியாமல் நம்ம உடலில் இருக்கக்கூடிய அதிக பிளட் ப்ரெஷர், உயர் ரத்த அழுத்தமும் சர்க்கரை நோய் வந்து அதுக்கு முக்கியமான காரணம். 75% பேர் வந்து டயாலிசிஸ்க்கு வரக்கூடியவங்களோ இல்லை கிட்னி மாற்று அறுவை சிகிச்சைக்கு வரக்கூடியவங்களோ வந்து இந்த 2 வியாதியில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். பட் இதில் சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு இருந்ததுன்னா, இது எல்லாமே லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் டிசீஸ். நம்ம வாழ்க்கை முறையை நம்ம மாற்றினோம் அப்படின்னு இருந்ததுன்னா இந்த ஒரு வியாதிகள் நம்மளால் தவிர்க்க முடியும். இந்த உயர் ரத்த அழுத்தம், சிறுநீரக சர்க்கரை வியாதி, இது ரெண்டுமே வந்து கிட்னி வியாதிக்கு மாத்திரம் இல்லாமல் ஒரு இருதய வியாதிகளுக்குமா இருக்கட்டும், இல்லை மூளை சம்பந்தப்பட்ட ஸ்ட்ரோக் வியாதிகளாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இது 2 தான் முக்கியமான ஒரு காரணம். ஸோ வாழ்க்கை முறை இன்னைக்கு வந்து நம்ம எப்படி வாழணுங்கிறதே மறந்துட்டு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது, கண்டதையும் நம்ம சாப்பிட்றோம், எக்ஸசைஸ் பண்ணுறது இல்லை, இது மாதிரி நிறைய ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இதெல்லாம் நிறைய ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ஒரு சமயத்தில் வந்து இந்த வியாதிகளும் வாழ்க்கையில் அதிகமாகிட்டே இருக்குது அப்படிங்கிறது உண்மை. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா 100ல் ஒரு 2%, 3% பேருக்கு வந்து ஹை பிளட் ப்ரெஷர் இல்லை டயபெட்டிஸ் இருந்த காலம் மாறி போய் கிட்டத்தட்ட இங்கே 15லேருந்து 20% பேருக்கு வந்து டயபெட்டிஸ் அண்ட் ஹை பிளட் ப்ரெஷர் இருக்குங்கிறது வருத்தம் தரக்கூடிய ஒரு விஷயம். எனவே எல்லாரும் வந்து இந்த ஒரு நாளில் வந்து நம்ம உடலை ஆரோக்கியம் வச்சுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். நான் எல்லாருக்கும் சொல்கிறது ஒரே விஷயம்தான், 24 மணி நேரம் இருக்கக்கூடிய ஒரு நாளில் வந்து 1 மணி நேரம் நம்ம உடலுக்காக நம்ம வந்து ஒரு நேரம் ஒதுக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். அந்த 1 மணி நேரத்தில் வந்து நீங்கள் நடக்கலாம், இல்லை நீங்கள் ஓடலாம், இல்லை யோகா மாதிரி எக்ஸசைஸ் ஏதாவது பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணக்கூடிய விஷயங்கள் நீங்கள் பண்ணுங்கள். சுகரும் பிரச்சனை வராத பார்த்துக்கோங்க. ஓவர் வெயிட் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பசங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் யாரால் ரொம்ப ஒபிசிட்டியாக இருக்கிறதுக்கு கிட்னி வியாதியும் அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம். அது பண்ணாதீங்க. ஓவர் த கவுண்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன், நம்மளா மருந்து கடைக்கு போய் தலைவலிக்கு மாத்திரை கொடுங்க, வயிற்று வலிக்கு மாத்திரை கொடுங்கன்னு தயவு செஞ்சு வாங்கி சாப்பிடாதீங்க. நிறைய தண்ணி குடிங்க, அடிக்கடி யூரின் போங்க, உடலை ஒழுங்காக பார்த்துக்கோங்க. கிட்னி வியாதி இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது இந்த நாளோட முக்கியமான ஒரு விழிப்புணர்வு ப்ரோக்ராம். இங்கே வந்து அனைவருக்கும் காவேரி ஹாஸ்பிட்டல் சார்பாக எங்களோட நன்றி.